Hi English literature learners, are you preparing for UGC NET English and TN SET English exam? Then this video is for you. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் லிட்ரரி கிரிட்டிசிசமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தரை பற்றி தான். அவர் பேர் லாஞ்சினஸ். அவரோட புக் பேர் ஆன் த சப்ளைம். இந்த சப்ளைம்னா என்னென்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அழகாக இருக்கிறது தான் சப்ளைமானு கேட்பாங்க. இல்லைங்க, அழகு வேறு, சப்ளைம் வேறு. நீங்கள் ஒரு கவிதை படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். சில கவிதை படித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போயிடுவீங்க. ஆனால் சில வரிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை படித்ததுமே உங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு சிலிர்ப்பு வரும். மனசு ஒரு நிமிஷம் வேறு உலகத்துக்கு போயிடும். அந்த மின்னல் மாதிரி தாக்குற உணர்வுக்கு பேர் தான் சப்ளைம். அதாவது வெறும் பர்சுவேஷன் இல்லை, அது டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரி, இந்த சப்ளைம் எப்படி உருவாகுதுன்னு லாஞ்சினஸ் 5 இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட், grandeur ஆஃப் தாட். உங்களோட சிந்தனை ரொம்ப பெருசாக இருக்கணும். சின்ன விஷயத்தை யோசித்தா அது சாதாரண எழுத்தாக தான் இருக்கும். பிரபஞ்சத்தை பற்றி, வாழ்க்கையோட அர்த்தத்தை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது தான் அந்த எழுத்து உயரமாக தெரியும். இதுதான் grandeur ஆஃப் தாட். செகண்ட், இன்ஸ்பயர்ட் இமோஷன். நீங்கள் எழுதுறதுல உண்மையான உணர்வு இருக்கணும். இன்னர் சோலில் இருந்து வர லவ், ஆங்கர், ஃபியர் இதெல்லாம் உண்மையாக இருந்தால் தான் அது வாசிக்கிறவங்க மனசையும் தொடும். நடித்தா அது ஒருபோதும் தொடாது. ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. தேர்ட், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். பவர்ஃபுல் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் கொஞ்சம் அழகாக, கொஞ்சம் உயர்வாக சொல்கிறது. ஆனால் லாஞ்சினஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் சரியான இடத்துல அளவாக பயன்படுத்தணும். ஓவராக பயன்படுத்தினா அதுவே ஃபால்ஸ் சப்ளைம் ஆகிடும். ஃபோர்த், நோபல் டிக்ஷன். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகள் ரொம்ப கண்ணியமாக, அழகாக, கனமாக இருக்கணும். சாதாரணமாக தெருவில் பேசுகிற வார்த்தைகளை வச்சு சப்ளைமை கொண்டு வர முடியாது. ஃபிஃப்த்து ஒன், இதுதான் லாஸ்ட், அரேஞ்ச்மெண்ட். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். வார்த்தைகளை நீங்கள் எப்படி அடுக்கி வைக்கிறீங்கன்னு பாருங்கள். அழகான வார்த்தைகள் இருந்தால் மட்டும் போதாது, அதை ஒரு இசை மாதிரி ஒரு ஃப்ளோவோட அடுக்கி வைக்கும் போது தான் அந்த முழுமையான இம்பேக்ட் கிடைக்கும். ஸோ லாஞ்சினஸ் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சிறந்த படைப்புங்கிறது வெறும் அழகான படைப்பு மட்டும் இல்லை, அது வாசிக்கிறவங்களை தன்னையே மறக்க வச்சு இன்னொரு உயரத்துக்கு கூட்டிகிட்டு போகிற படைப்பு தான். இதுதான் ஆன் த சப்ளைமோட கோர் கான்செப்ட். If you like this video, like, share and subscribe. If you want to know more about English writers, subscribe to this channel and click the bell icon to get notifications for upcoming videos. I look forward to seeing you in the next video. Until then, stay tuned to this channel to explore your knowledge in English literature.